எப்பவுமே இயேசுவின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் தியரிட்டிக்கலா மாத்திரம் இல்லாம அது பிராக்டிக்கலாவும் இருக்கணும். அப்போ அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம அறிக்கை பண்ணாலும் நம்மளுடைய சிந்தனைகள் அதை பெற்றுக்கொள்ளுவோம், அதை நிச்சயமா நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோன்ற அந்த தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கும். மாறாக நமக்கு இந்த வியாதியோட பிரச்சனை அதிகம், நம்ம சுகம் பெற்றுக்கொள்ள முடியாது சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அந்த தியரிட்டிக்கலா பேசப்பட்ட அந்த விசுவாசத்துல ஜெயமா மாறாது. அதனாலதான் சொல்லப்படுது we walk by faith and not by sight. அப்போ அந்த faith without action is dead. அப்ப எப்படின்னா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லிட்டு அங்கே இருக்காம இயேசுவை நோக்கி அவங்க நகர்றாங்க இல்லையா, தட் இஸ் த ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். அப்போ அந்த நகரும் போதே அவங்களுக்கு சுகம் ஏற்படுகிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாச அறிக்கையின் மாத்திரம் ஒரு 50% தான் அதை அறிக்கை பண்ணிட்டு அதற்கு நேராக நம்ம நடந்து செல்லும் போது எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம்.